ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதாவது வொக்காபுலரி வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸை தனித்தனியாக பிரித்து அதை ஸ்டோரிஸ் மூலயமா எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்குது ஒரு ஸ்மால் ஸ்டோரி, த லிட்டில் பாய் அண்ட் த டாக்கிங் ட்ரீ அப்படின்ற ஒரு ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் வழியாக எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸையும் கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாமா? First, one bright morning, a little boy named Arun walked into the forest near his village. Arun loved exploring. As he walked, he felt curious about everything around him. Suddenly, he heard a soft voice. "Hello." Arun looked around. Nobody was there. Again, the voice said, "Down here." Arun looked down and saw a small growing tree. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாமா? ஒரு பிரைட் மார்னிங்ல அருண்ன்ற ஒரு பையன் அவனோட வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அருணுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது புதுசு புதுசாக கண்டுபிடிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் க்யூரியஸாக இருந்தா, அதாவது ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால போய் பார்க்குறான் என்னன்னு. நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி குரல் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கீழே பாரு அப்படின்னு சொல்லுது அந்த வாய்ஸ். கீழே பார்த்தா ஒரு குட்டி க்ளோயிங் ட்ரீ. இந்த மாதிரி ஓகேவா? ஹீ ஃபெல்ட் சர்ப்ரைஸ். ஸோ இங்கேயே நம்ம ரெண்டு எமோஷன்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று க்யூரியஸாக இருக்கிறது, அதாவது ஆர்வமாக இருக்கிறது. இன்னொன்று சர்ப்ரைஸ், அதிர்ச்சி, சர்ப்ரைஸ் ஆகுறது திடீர்னு. ஓகேவா? டிட் யூ ஜஸ்ட் டாக் அப்படின்றான். அருண் ஆஸ்க்ட். எஸ், செட் த ட்ரீ ஜென்ட்லி. I am the emotion tree. I can show you many feelings humans have. ஸோ நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறது என்னன்னா, எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸோட வேர்ட்ஸையும் நம்ம படிச்சுக்க போகிறோம். ஓகேவா? Arun felt excited. Really? Show me அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ன்றது ஒரு எமோஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, the tree showed a memory of Arun playing with his friends and laughing loudly. Arun smiled. That's happiness, said the tree. அருண் சந்தோஷமா விளையாடுறது தான் ஹாப்பினஸ். ஓகே, ஹாப்பினஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் சந்தோஷமா இருக்கிறது. நீங்க சந்தோஷமா விளையாடுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எதை சந்தோஷமா பண்ணாலுமே அதை ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த எமோஷன் sadness. Suddenly the memory changed. Arun saw himself crying when his favorite toy broke. Arun's eyes became wet. This is sadness, the tree said softly. Sadness தான் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகிறதோ, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ அது பேர் சேட்னஸ் சொல்கிறாங்க. இங்கேயும் அருணுக்கும் அவனுக்கு பிடிச்ச பொம்மை உடஞ்சனால அவங்க அழுக வருது, அதெல்லாம் சேட்னஸ் சொல்கிறாங்க. இது செகண்ட் எமோஷன். தேர்ட் எமோஷன், fear. A loud thunder sound appeared in the memory. Arun saw himself hiding behind his mother during a storm. His heart started beating fast. That is fear, the tree explained. பயம். ஃபியர்னா பயம். ஒரு பெரிய தண்டர் அடிச்ச உடனே அவனுக்கு மெமரியில ஞாபகம் வருது. அப்போ அருண் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. அவனோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா பீட் ஆச்சான். அது பேர் தான் ஃபியர். அப்படி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறதா ஃபியர் அப்படின்ட்டு ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபோர்த் எமோஷன், ஆங்கர். Another memory appeared. Arun saw his friends taking his cricket bat without asking. அருணோட ஃப்ரெண்ட் அவனோட கிரிக்கெட் பேட்டை அருண்கிட்ட பெர்மிஷனே கேட்காம எடுத்துட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு உங்க பெர்மிஷனே இல்லாம ஒருத்தர் உங்க திங்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும், கோவம் வருமா? அதே தான் அருணுக்கு இங்க வருது. அதான் ஃபோர்த் எமோஷன். ஐ வாஸ் சோ ஆங்கிரி தட் டே அப்படின்னு அருண் சொல்றான். எஸ், செட் த ட்ரீ, தட் இஸ் ஆங்கர். ஃபோர்த் எமோஷன் ட்ரீ. இது வரைக்கும் நம்ம 4 எமோஷன்ஸ் கற்றுருக்கோம். வாங்க அடுத்து பார்க்கலாம். ஃபிஃப்த் எமோஷன், கைண்ட்னஸ். Then Arun saw himself helping an old man carry a heavy bag. The old man smiled and thanked him. Arun felt warm inside. That is kindness, the tree said. அருண் ஒரு நாள் ஒரு ஓல்டு மேனுக்கு பெரிய ஹெவியான பேக் தூக்கிட்டு போகிறப்ப ஹெல்ப் பண்ணணும். பேக் தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த ஓல்டு மேனும் முடிஞ்சப்புறம் தேங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணணும். அப்போ அருணுக்கு உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு வார்மான சந்தோஷமான ஒரு ஃபீல் வந்துச்சான். அது பேர் தான் கைண்ட்னஸ். அதாவது அவன் ஹெல்ப் பண்ணது தான் கைண்ட்னஸ் சொல்கிறாங்க. இது ஃபிஃப்த் எமோஷன். சிக்ஸ்த், hope. Suddenly the sky became dark in the memory. Arun was studying hard for an exam. I really hoped I would pass, he said. Yes, said the tree. That feeling is hope.
திடீர்னு அடுத்த மெமரிக்குள்ளே போகிறாங்க. அருண் வந்து கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் படிக்கிறான். படிக்கும்போது என்ன நினைக்கிறான்னா, நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்படி நினைக்கிறான்ல அது பேர் தான் ஹோப். நான் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஹோப் அப்படின்னு சொல்லுது அந்த ட்ரீ. இது 6th emotion. 7th emotion, pride. Then Arun saw his teacher giving him a prize in school. Everyone clapped. Arun's chest felt strong and happy. That is pride, the tree said. ஒரு நாள் அடுத்த மெமரிக்கு போகிறாங்க. அதில் என்னென்னா டீச்சர் வந்து அருணுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அருணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் கிளாப் தட்டினாங்க. அவனுக்கு ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சான். ஏன்னா அவனுக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறதுனால அவனுக்கு ப்ரைடு வந்திருக்கு. இது ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெருமையாக இருக்குல்ல, அதுதான் ப்ரைட். 7th emotion. 8th emotion, love. Finally, Arun saw his mother hugging him when he came home from school. He felt happy and safe. That feeling is called love. அடுத்த மெமரி என்னன்னா, அருண் அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணுறாங்க எப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே. அப்போ அவனுக்கு ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருந்துச்சு. அந்த ஃபீலிங் பேர் தான் என்னது, லவ் அப்படின்ட்டு அந்த ட்ரீ சொல்லுது. இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம 8 எமோஷன்ஸ் பார்த்துருக்கோம். அருணோட டிஃப்ரெண்ட் மெமரிஸ் வச்சு. இந்த கதையோட எண்டிங் பார்க்கலாமா? அருண் லுக்ட் அரவுண்ட் அட் த ட்ரீ அண்ட் ஸ்மைல். ஸோ ஹியூமன்ஸ் ஃபீல் மெனி எமோஷன்ஸ் எவ்ரி டே. The tree nodded. Yes, emotions help us understand ourselves and others. Arun thanked the tree and walked back home feeling grateful and peaceful. அதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன சொல்லுதாங்கன்னா, அப்போ அருண் கேட்குறான் அந்த ட்ரீயை பார்த்துட்டு, ஸோ ஹியூமன்ஸ் எல்லாருமே டெய்லி நிறைய எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரீ ஆமாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவோம் கரெக்டாக. கோவப்படுறது, சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது, இது மாதிரி நிறைய இருக்கும். இதில் 8 எமோஷன்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான எமோஷன்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த சினேரியோ கூட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஞாபகம் இருக்கும். அருண் அப்புறம் அந்த ட்ரீக்கு தேங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான், இந்த ஸ்டோரியும் முடிஞ்சிச்சு. 8 vocabulary words நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த இனிஷியேட்டிவ் பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.